கேக்குறாங்க, சாயந்தரம் வரும்போது இடிச்சிடுவாங்களா நம்ம வீடு இருக்குமா அப்படின்னு குழந்தைங்க கேக்குதுங்க. ஆட்சி வந்தா பெண்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க, ஒரு வருஷம் நான் சாதனை பண்ணேன்னு சொன்னீங்க, ஏன் எங்களை மறந்தீங்க? சீமான் அண்ணா, உங்களை வந்து நாங்க உங்களை கெஞ்ச கேக்குறோம். நீங்க எல்லா இடத்துலயும் ஏழைங்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர், நாங்க அதை நம்புறோம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியல, எங்க கிராமத்து மக்களை நீங்க காப்பாத்தணும், இல்லன்னா இங்க நிறைய உயிர்கள் வந்து. வணக்கம் ஐயா, சீமா ஐயா, நீங்க எல்லாம் இப்ப இங்க வரணும், வந்து பாக்கணும். ஐயா சீமான் ஐயா, நீங்க வாங்க ஐயா. வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி. நாங்க இந்த ஊர்ல வந்து 20 வருஷம் ஆகுது. நாங்க இப்ப கூட எங்களுக்கு கிருஷ்ணா இருக்கு, நாங்க பக்கத்துல சாவா புதுசப்படும் போது வந்து நீங்க சொல்லிருந்தா நாங்க காலி பண்ணி போயிருக்கோம். நீங்க வாங்க, உங்க பேச்செல்லாம் நாங்க பாத்துருக்கிறோம். எங்களுக்கு வாங்க, எங்களுக்கு குரல் கொடுங்க. எங்க அம்மா சுகர் இன்னைக்கு பார்த்தா 200 இருக்குது, நாளைக்கு பார்த்தா 400 இருக்குது, அதுக்கு பார்த்தா 1000 இருக்குது. எப்படி வாழறது சொல்லு? உடம்பு சரியில்லாம திடீர்னு செத்துட்டா என்ன பண்றது? இப்படி பயம் காட்டினா எங்க போதும்? எங்களுக்கு நிம்மதியா வாழ வைங்க.